ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இந்த நாள் நம்முடைய தியானத்திற்காக யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23வது வசனம். யோவான் 13:23. அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். இயேசுவுக்கு அன்பானவனாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து இந்த நாட்களிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை இந்த உலகத்திலே அநேகர் பின்பற்றினார்கள். நூற்றுக்கணக்கான சீஷர்கள் இயேசுவுக்கு இருந்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே வாசிப்போமேயானால், இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு ஏறக்குறைய 120 சீஷர்கள் எருசலேமிலே கூடியிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஒருவேளை வேதாகம கணக்கின்படி ஒரு 120 பேர் இயேசுநாதருக்கு சீஷர்களாக இருந்திருப்பார்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். ஒருவேளை அதற்கு மேலேயும் இருந்திருக்கலாம். அடுத்ததாக லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், அவர் ஒரு 70 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை 2 பேராக ஊழியத்திற்கு அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதற்கு, பின்பற்றுவதற்கு ஒரு 120 சீஷர்கள் இருந்திருந்தாலும், இங்கே இயேசுநாதர் அதிலே ஒரு 70 பேரை செலக்ட் பண்ணுகிறார். இப்ப 120 இருந்து ஒரு 70 பார்க்கிறோம். அதுல அவர் செலக்ட் பண்ணி தம்முடைய ஊழியம் செய்வதற்காக அவர் அனுப்புகிறதை பார்க்கிறோம். இந்த 70 பேரும் போய் ஊழியம் செஞ்சுட்டு வந்து ரிப்போர்ட் எல்லாம் ஆண்டவர்ட்ட கொடுக்குறாங்க. அடுத்து நீங்க பார்க்குறீங்கன்னா, ஒரு 12 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டு தம்மோடு கூட எப்பொழுதும் இருப்பதற்காக வைத்திருக்கிறார் என்பதையும் பார்க்கிறோம். பாருங்க, 120 சீஷர்கள் இருந்தார்கள். அதுல ஒரு 70 பேரை செலக்ட் பண்ணி ஊழியத்துக்கு அனுப்புறாரு. அதுல ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணி தன்னோடு கூட இருப்பதற்காக வைத்துக் கொள்கிறார். அவர்கள் தான் இயேசுவின் சீஷர்கள், அப்போஸ்தலர்களாகிய சீஷர்கள். அப்போ இந்த 12 பேரோடு கூட எங்கே வேணாலும் அங்கே இவங்க தான் போகிறாரு. இந்த 12 பேரோட தான் தங்கி இருக்கிறாரு. இவங்க ஒரு 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 டீம் மினிஸ்ட்ரியாக சேர்ந்து செய்கிறார்கள். எப்பொழுது இயேசுவோடு கூட இருக்கிறார்கள். பல சந்தர்ப்பங்களிலே இவருடைய ஊழியங்களையும் இவர்களுடைய வார்த்தைகளையும் செய்திகளையும் நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். இவர்களுக்கு ஒரு பிரத்யேக அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்த அப்போஸ்தலர்கள், இன்றைக்கும் 12 அப்போஸ்தலர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டத்தையும் ஆண்டவர் கொடுத்திருந்தார். இதை மார்க்கு, மத்தேயு, லூக்கா ஆகிய புஸ்தகங்களிலே அந்த அவருடைய பெயர் பட்டியல்கள் இருக்கிறது. பின்னாட்களிலே அந்த 12 பேரில் ஒருவன் இயேசுவை காட்டி கொடுத்தபடியினாலே அந்த இடத்திலே 12வது நபரை தேர்ந்தெடுப்பதற்காக மத்தியாவை நியமிக்கிறார்கள். அந்த 12 என்ற அந்த எண்ணிக்கை அப்படியே தொடர்ந்து வந்ததையும் நாம் பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த 12 பேர்ல ஒரு 3 பேரை எப்பொழுதும் தம்மோடு கூட சில இடங்களுக்கு கூட்டிட்டு போறார். பேதுரு, யோவான், யாக்கோபு ஆகிய இந்த 3 பேரையும் எப்பொழுதும் தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு போகிறதையும் பார்க்கிறோம். அப்ப அந்த 12 பேர்ல ஒரு 3 பேரை பிரத்யேகமா வச்சிருக்கிறார். மறுரூப மலைக்கு போகும்போது அவங்க 3 பேரும் போனாங்க. யவீர் வீட்டுக்கு போகும்போது அவங்க 3 பேரும் போனாங்க. கெத்செமனே தோட்டத்தில் அவங்க 3 பேரையும் தான் கூட்டிட்டு போய் ஜெபம் பண்றாரு. இத்தனைக்கும் அந்த 3ம் போய் தூங்குச்சு. ஒரு 120 பேர்ல ஃபில்டர் பண்ணி, 70 பேர்ல ஃபில்டர் பண்ணி, 12ல ஃபில்டர் பண்ணி, ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி கொண்டு போய் ஜெபம் பண்ணுங்கடா, கடைசி நேரத்தில் எனக்காக ஆண்டோடைய பலன் வேணும்னு கொண்டு போனா அதுவும் அங்கே போய் தூங்குச்சு. அப்போ அதுல ஒரு 3 செலக்ட் பண்ணி போற இடமெல்லாம் கொண்டு போறாரு. அந்த 3லையும் நான் சொல்ல வர்ற காரியம் தான். அந்த 3லையும் ஒரே ஒரு சீஷனை குறித்து வேதம் 2 இடத்துல தெளிவாய் சொல்லுகிறது. இயேசுவுக்கு அன்பாயிருந்தவன், இயேசுவுக்கு அன்பாயிருந்தவன் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 12:23. அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போமேயானால், பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனும் ஆகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். 2 இடத்துல யோவானுக்கு
என்ன பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது? இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, 3ல பெஸ்டா ஒருத்தன் இருந்தான். அதுதான் யோவான், அன்பின் அப்போஸ்தலன். பாருங்க, என்ன அருமையா இருக்கு பாருங்க. இயேசுடைய சீஷர்கள் 120, 70, 12, 3, அதுல 1 யோவான், இயேசுவுக்கு அன்பா இருந்தவன். எனவேதான் அந்த அன்பின் அப்போஸ்தலனிடத்தில் தன்னுடைய தாயை ஒப்படைக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் அந்த அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவானிடத்திலே கடைசி காலத்தின் சத்தியங்களை அவர் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். மார்பிலே சாய்ந்து கொண்டு எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டார். ஒரே ஒரு நபர் தான் இயேசுவுக்கு நெருக்கமான அன்பாக இருந்திருக்கிறார். இயேசுக்காக பல பாடுகளை பத்மு தீவிலே அவர் அனுபவித்திருக்கிறார். நாமும் இவ்வாறு இயேசுவை நேசிக்க முடியுமா? கூட்டத்தோடு கூட்டமாக அல்ல, கூட்டத்தோடு கூட்டமாக நான் இயேசுவை நேசிக்கிறேன், நாமே அல்லேலூயா இயேசு நேசிக்கிறார்னு சொல்றதல்லங்க. இயேசுவை நாம் எப்படி நேசிக்கிறோம்? நம்முடைய அன்பின் ஆழம் இயேசுவினிடத்தில் எப்படி இருக்கிறது? இத்தனை சீஷர்களிலும் யோவான் இயேசுவை நேசித்தது வெளிப்படையாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவினிடத்தில் அன்பாயிருந்த சீஷன், மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்ததான சீஷன். இன்னைக்கு நம்ம உலகத்தின் மார்பில தான் இருக்கிறோம். நட்பு என்னும் மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கிறோம். சொந்த பந்தம் என்னும் மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கிறோம். செல்போன் என்னும் மார்பிலேயே சாய்ந்து கொண்டு எப்பொழுதும் அது பக்கத்தில் வச்சிருக்கிறோம். ஆனால் யோவானோ இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருப்பதனாலே எவ்வளவு ஒரு பாக்கியம்! அன்பானவர்களே, யோவானை போல இயேசுவை பின்பற்றுங்கள். யோவானை போல இயேசுவினிடத்தில் அன்பாயிருங்கள். இயேசுவினுடைய அன்புதான் இந்த உலகத்தில் மேன்மையானது. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ சீஷர்கள் இருந்தார்கள், ஆனால் யோவான் இயேசுவை நேசித்த விதமே தனி. யோவானை போல நாங்களும் உம்முடைய மார்பிலே எப்பொழுதும் சாய்ந்திருக்கிறவர்களாக அல்ல. உலகத்தில் நிறைய மார்புகள் எங்களை இழுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு அது வேண்டாம் ஐயா. ஆனால் உம்முடைய மார்பிலே சாய்ந்திருக்கிறவர்களாக வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எப்பொழுதும் அந்த அன்பிலே வேரூன்றி இருக்க எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Have a nice day.